தேர்தல் வந்ததும் அதை செய்யறோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் நாங்க கிடையாது. நீங்க எதை கேட்டாலும் மாத்துடா, அது இன்னைக்கே செய்வோம், இப்பவே செய்வோம். டேய் மாத்து டக்குன்னு மாத்துடா டேய். மாத்து. அண்ணே சின்னராசனே இருக்குல்ல, நல்லா பத்தி கூப்பிடுறா. வணக்கம் அண்ணே. உங்க பையனுக்கு மேரேஜ் பண்ண போறீங்கன்னு சொன்னாங்க. ஆமா. பணத்துக்கு அங்கிங்க அலைஞ்சிட்டு இருக்கிறதா வேற சொன்னாங்க. ஆமா தம்பி. நான் ஒருத்தன் இருக்கும்போது எதுக்கு நான் பணத்தை தேடி அலையறீங்க? நாங்களே அந்த பணத்தை கொடுக்குறோம், சரிங்களா? ரொம்ப நன்றி தம்பி. எதுவாக இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. இதை மறக்கவே மாட்டேன் தம்பி. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சு உங்க பையனோட கல்யாணத்தை தடபுடலா நடத்துங்க. சரி தம்பி. சரிங்களா? நீங்க நல்லா இருக்கணும். சரிண்ணே, இருக்கட்டும். அண்ணே மறக்காம அண்ணே மறக்காம ஓட்டு போட்டுருங்க. கண்டிப்பா தம்பி. நம்ம அக்கா, இவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ண முடியலன்னு சொன்னீங்களா? ஆமா தம்பி. இனிமே இவரோட ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், சரிங்களா? டேய் பணத்தை குடுறா. அக்கா, இந்த பணத்தை வச்சு மருந்து மாத்திரைலாம் வாங்கி கொடுங்க. சரிங்க தம்பி. சரிங்களா? தேடி வந்து உதவி பண்றீங்க, இந்த உதவியை நாங்க மறக்க மாட்டோம் தம்பி. சந்தோஷமா. ரொம்ப நன்றி தம்பி. எங்க பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. நன்றி எனக்கு சொல்லாதீங்கக்கா, அவங்களுக்கு சொல்லுங்க. வெங்கடாயி அம்மா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். நன்றிம்மா. உங்கள் ஓட்டு வாழ்க வெங்கடாயம்மா, உங்க ஓட்டு நமது சின்னம் வெங்கநாயகி. வெங்கநாயகி எவன்டா இவன்? யாரா இவன்? நமக்கு ஏத்த பீஸ் இதுங்க தான். பணத்தை கொடுத்தா எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலாமா? யாரா இவன்? என்ன விலைக்கு வாங்க முடியுமாயா? அண்ணே அண்ணே முடியவே முடியாது. அண்ணே உன்னையெல்லாம் விலைக்கு வாங்க முடியுமாண்ணே? நீ எவ்வளவு பெரிய ஆளு? இருண்ணே, வாணே 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 நல்லா கவனிச்சுடுங்க. அட வாணே சொல்றல, வாணே வெங்கநாயகம்மா நமது வெற்றி வேட்பாளர், நமது சின்னம் சின்னம். வா 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 நீயே கூட்டிட்டு போற. அட இருண்ணே அண்ணே, இப்ப பாரு. இரு, என்ன எடுக்கிறான்? இங்கே பாருப்பா, நான் காசெல்லாம் வாங்க மாட்டேன். உனக்கு போய் காசு கொடுப்பேன். எனக்காக வாங்கி வச்சது இந்தானே. தெய்வமே, இது வெறும் அன்பளிப்பு தான். சரியா? உள்ள வச்சுக்கோ பத்திரமா. வைக்கிறேன். வச்சுக்கோ தலைவா. நீ போ தலைவா. நான் இப்ப வந்து எப்படி ஓட்டு கேக்குறேன்னு பாரு. உன் ஓட்டு யாருக்கு? கிணறு சின்னத்துக்கு. சத்தமா சொல்லு. கிணறு சின்னத்துக்கு. திரும்ப சொல்லு. கிணத்துக்கு தான். ஓகே ஓகே. இப்ப நான் போறேன், நீ வா. என்ன நீ போ தலைவா, நான் பின்னாடியே வரேன். நமது சின்னம் நமது சின்னம் வெங்கநாயகம்மா வெற்றி வேட்பாளர். டேய் நிறுத்த. இனிமே நான் தான் சொல்லுவேன். அம்மா ரங்கநாயகி அம்மா, உங்களை கும்பிடுறேன். நமது சின்னம் நமது ஓட்டு. நமது சின்னம்
நமது சின்னம் கிணறு சின்னம். நமது சின்னம் கிணறு சின்னம். கிணறு சின்னம். நமது சின்னம் கிணறு சின்னம். ரங்கநாயகம்மா வாழ்க. 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 ரங்கநாயகம்மா வாழ்க. ரங்கநாயகம்மா வாழ்க. யமுனா ஆமா கிளம்பலாமா? இது வந்துட்டேன். என்ன சக்தி அத்தை, நானும் உங்க கூட பிரச்சாரத்துக்கு வரவா? வேண்டாம் சரண்யா, நீ குழந்தைய கவனிச்சுக்கிட்டு வீட்லயே இரு. இது எல்லாத்தையுமே நாங்களே பாத்துக்கிறோம். அத்தை, வீட்ல இருந்தா எனக்கு போர் அடிக்குது அத்தை. உங்க கூட நானும் வந்து பிரச்சாரம் பண்றேன் அத்தை. என் முகத்துக்காக உங்களுக்கு ஒரு 4-5 ஓட்டு அதிகமா கிடைக்கும்ல? அம்மா, அண்ணி உனக்காக பிரச்சாரம் பண்ணட்டுமா? அண்ணி, நீங்க எங்க கூட வராமலேயே பிரச்சாரம் பண்ணலாம். அது எப்படி நம்ம கூட வராமையே பிரச்சாரம் பண்ண முடியும்? ஒருவேளை தனியா போய் பிரச்சாரம் பண்ணுவாளா? இல்லக்கா, வீட்ல இருந்து தான் பிரச்சாரம் பண்ணணும். அண்ணி, உங்க செல்போன்ல இருந்து நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா வாக்காளர்களுக்கும் போன் போடுங்க. போன்லயே அம்மாவுக்காக நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. ஓகேவா நான் சொல்றது? ஹே, சூப்பர் ஐடியா சொன்ன சக்தி. நான் வீட்ல இருந்துகிட்டே செல்போன்லயே நான் கேன் வாஷிங் பண்றேன். நீங்க வெளிய போய் பிரச்சாரம் பண்ணுங்க. அப்புறம் என்னம்மா, அண்ணி பிரச்சனை ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரச்சாரத்துக்கு கிளம்பலாமா? சரி வாங்கம்மா. மீனாட்சி அம்மா வணக்கம். வாங்க வாங்கண்ணா. வாங்க. வணக்கம்மா. என்ன எல்லாரும் காலையிலேயே வந்திருக்கீங்க? தேர்தல் செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா, அதான் உங்களை பார்த்து வாங்கிட்டு போலாமேன்னு வந்தோம். பணமா? நான் யாருக்குமே பணம் தரேன்னு சொல்லவே இல்லையே. நீங்க சொல்லலம்மா. ஆனா பணம் இல்லாம தேர்தல் வேலைலாம் எப்படிமா பார்க்க முடியும்? ஓட்டு வேணும்னா மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் தேவைப்படுதுல்லம்மா. இங்க பாருங்க, நாங்க நேர்மையா இந்த தேர்தல்ல நிக்கிறோம். இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நிக்கிறோம். எங்களால யாருக்கும் பணம் கொடுக்க முடியாது. என்னம்மா இப்படி சொல்றீங்க? நேரம் ரங்கநாயகி அம்மாட்ட கேட்டிருந்தா பெட்டி பெட்டியா கொண்டு வந்து கொட்டியிருப்பாங்க. அவங்க பணத்தை கொடுத்திருப்பாங்க தான், ஆனா உங்களுக்கு நல்லது எதுவும் பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்சதும் உங்க எல்லாரையும் மறந்துடுவாங்க. உங்களுக்கு பணம் கொடுக்கற ஆள் தேவையா இல்ல நல்லது செய்யணுங்கிற ஆள் தேவையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மீனாட்சி அம்மா. வாங்க வாங்க. அம்மா. வாங்க சண்முகண்ண. வணக்கம்மா. நேத்து உங்க தெருவுல இருக்கிற எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போடுவேன்னு உறுதியா சொன்னாங்க. அத கேக்குறப்ப எனக்கு ஜெயிச்சிட்ட மாதிரியே தோணுச்சு. நேத்து அப்படி சொன்னாங்கம்மா, ஆனா இன்னைக்கு எல்லாரும் மாறிட்டாங்கம்மா. நேத்து நைட்டு எங்க தெருவுக்கு வெற்றி வந்தாருமா. அவர் வந்ததும் மக்கள் எல்லாரும் அப்படியே மாறிட்டாங்கம்மா. பணத்தை வாங்கினதும் ஊர்க்காரங்க மனசு மாறிட்டாங்க. இனிமேல் அவங்க உங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இல்ல, பணத்தை கொடுத்து மக்கள் மனசை ஏமாத்த முடியாது. அப்படியெல்லாம் மக்கள் ஏமாறவும் மாட்டாங்க. என் பேச்சுல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க இப்பவே என் கூட வாங்க. மக்களை நேரா பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்குங்க. சரி அம்மா, வாங்க போலாம். சரி வா யமுனா. போங்க. போஸ்டர்லாம் எடுத்து எல்லா இடத்துலயும் விட்டுங்கப்பா, போங்க. மா, நான் சொல்லி நீங்க நம்பல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அம்மா, சக்தி, என்ன இது? அக்கா, நேத்து நைட்டு என்னக்கா நடந்துச்சு? மா, நேத்து இவங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கம்மா. இன்னைக்கு
ரங்கநாயகி அம்மா பக்கம் சாஞ்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பணம் தாம்மா. பணத்தை கை நீட்டி வாங்கினதும் இவங்களாம் மனசை மாத்திக்கிட்டாங்கம்மா. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? போஸ்டர் விட்டுங்க எல்லாரும். என்னம்மா நேத்து எனக்கு தான் ஓட்டு போடுவேன்னு எல்லாரும் சொன்னீங்க, இப்ப எதுக்கு மாறிட்டீங்க? ரங்கநாயகி அத்தை இங்க வரும்போது இந்த தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னு எல்லாரும் ஒண்ணா நின்னு கோஷம் போட்டீங்க. இப்போ அவங்களுக்காக போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி மாறிட்டீங்க? எங்களை மன்னிச்சிருங்கம்மா. எங்களுக்கு பண கஷ்டம் நிறைய இருந்தது. அவங்க கை நிறைய பணம் தரேன்னாங்க. அதனால எங்க ஓட்டு அவங்களுக்கு தாம்மா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. இந்த தடவை நாங்கள் ரங்கநாயகி அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். என் பையன் கல்யாணத்துக்கு அவங்க தான் உதவி பண்ணாங்க. நான் கண்டிப்பா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். என் பொண்ணு டாக்டருக்கு படிக்குது, அதுக்கு எல்லா உதவியும் ரங்கநாயகி அம்மா ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஆமா, எங்க ஓட்டு ஓட்டு போடுவோம். அண்ணே, வீட்டை ரிப்பேர் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா தம்பி, ஆமா. இந்தாங்கண்ணே, இந்த பணத்தை வச்சு வீட்டை சரி பண்ணியா? இந்தாங்க. ரொம்ப நன்றி தம்பி. அண்ணே அதெல்லாம் இருக்கட்டும், உங்க ஓட்டை கிணறு சின்னத்துக்கு பார்த்து போடுங்க. கிணத்துக்கு தான்ப்பா போடுவேன், சரிங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, மறக்காம போட்டுறேன். சரி வரோண்ணே, போயிட்டு வாங்கண்ணா. அண்ணே இந்தாங்கண்ணே, மறக்காம ஓட்டு போட்டுருங்க. கண்டிப்பா தம்பி. எங்க அம்மா வைத்திய செலவு கூட ரங்கநாயகி அம்மா தான் பாத்துக்கிட்டாங்க. நீங்க கவலைப்படாம போங்க. கண்டிப்பா என் ஓட்டு அவங்களுக்கு தான். சரிண்ணே, ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா தம்பி. வரேண்ணே. வாங்க. நான் கரெக்டா ஓட்டு போடுறேன். வாங்க வாங்க. அண்ணே சரிங்க தம்பி. மறக்காம அம்மாவோட கிணறு சின்னத்துக்கு போட்டுருங்க. கண்டிப்பா எங்க ஓட்டு மறக்க கூடாது. கவலையே படாதீங்க. கண்டிப்பா தம்பி, நான் போடுறேன் தம்பி. நீங்க போயிட்டு வாங்க. வாடா. வேலைக்கு வேணா அவனை கூப்பிட்டு போங்க. சரி. ரங்கநாயகி அம்மா தான் எங்க ஓட்டு. நாங்க ஓட்டு போடுவோம். நீங்க திரும்பி போங்க. நீங்க எந்த பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க. நாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். போடுங்கம்மா ஓட்டு. கிணறு சின்னத்தை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு. இந்தாங்கா, மறக்காம ஓட்டு போட்டுருங்க. இதோ இந்த கிணறு சின்னத்துக்கு போட்டுருங்க. மறக்காம போட்டுருங்கக்கா. ஏய் வாங்கடா. உன் ஓட்ட கிணத்துக்கு போடுறேன். சரி. டேய் சக்தி வரடா. அவ என்ன பாக்குறதுக்குள்ள மறடா மறடா மறடா. மறைக்கிறேன். இந்தா மறைச்சு. டேய் உனக்கு மறைக்கவே தெரியல, நான் மறைக்கிறேன் பாரு. இப்போ அத கொடு. எப்படி மறைச்சேன் பாத்தியா? நானும் மறைச்சிட்டேன். அண்ணிடா. ஐயோ அண்ணிடா, எப்படி இருக்கீங்க? இங்க பாரு, சேம் பிஞ்ச் Dress போட்டுருக்காங்க. அண்ணா அண்ணி பாத்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கலான்னு அலையறியே, இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? வட்டிக்கு பணத்தை கொடுத்து மத்தவங்க வயித்துல அடிச்சு சம்பாரிச்ச பணம் தானே இது. அள்ளி அள்ளி கொடு. ஆனா உங்க அம்மா ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயிக்கவும் விட மாட்டேன். தேர்தல்ல நேர்மையா நின்னு ஜெயிக்கணும். அந்த தைரியம் உனக்கும் இல்ல, உங்க அம்மாவுக்கும் இல்ல. ஓட்டுக்கு பணத்தை கொடுத்தப்பவே நீங்க தோத்து போயிட்டீங்க. அண்ணே, சக்தியா நீ ஏன்னா நம்மள இப்படி திட்டிட்டு போறாங்க? டேய் காதல் இந்த மாதிரி ஊடல் கூடல்லாம் சகஜம்டா. இத பார்த்தா ஊடல் மாதிரி தெரியலனே, கடும் மோதல் மாதிரி தெரியுது. ஆமாண்ணே, இவன் சொல்ற மாதிரி இப்போ வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்குள்ள காதலும் மோதலுமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த தேர்தலோட அது கடும் மோதலா மாறிடுச்சு. டேய் எப்பா சும்மா இருங்கடா. அவ கோவம்லாம் எவ்வளவு நாளைக்கு? எல்லாம் சரியாயிடும், நான் சரி பண்ணுவேன். வா நம்ம வேலையை பாப்போம். அண்ணே எங்க அட போறோம்? வாங்கடா. ரங்கநாயகி அம்மாவுக்கு. ஏ குட்டி பையன், உன் அத்தைய பாருடா, எவ்வளவு டென்ஷனா இருக்கான்னு. இங்க பாரு, நீதான் அவ டென்ஷனை குறைக்கணும். இங்க பாரு சக்தி, உன் மருமகனை பாரு, உன் மனசுல இருக்க கோவம் எல்லாம் பறந்து போயிடும். அண்ணே, குழந்தை தூங்க ஆரம்பிச்சிட்டான், அவனை தொட்டில போடுங்க. நீ வந்ததுல இருந்து
யார்கிட்டயும் பேசாம இருக்கியே, அதான் குழந்தைய தூக்கிட்டு வந்து காமிச்சேன். எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை அண்ணி. நம்ம ஊர்க்காரங்களை நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கை நீட்டி பணத்தை வாங்கினதும் எல்லாரும் ஈஸியா மனசை மாத்திக்கிட்டாங்களே, அது எப்படின்னு புரியாம தான் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பணத்தை பார்த்தா பொண்ணும் கூட வாயை பொழக்கணும்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்கும்போது உயிரோட இருக்கிற மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? மாறதானே செய்வாங்க. எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது யமுனா. நேர்மையா இருக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. நேர் வழியில போறவங்க ஜெயிக்கிறது இல்லையம்மா, குறுக்கு வழியில போறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அதே இந்த வாட்டி எல்லாத்தையுமே மாத்தணும். பணத்தை கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டினாலும் ஜெயிக்க முடியாதுன்னு நம்ம நிரூபிச்சு காட்டணும். வெற்றி தம்பி இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காத சக்தி. மா, நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் வெற்றி தம்பி பணம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் பணம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால மீனாட்சி அம்மா ஜெயிக்கிறது கஷ்டம். கண்டிப்பா ஓட்டு அண்ணா, நமக்கு மறக்காம ஓட்டு போட்டுருங்க. உங்கள் ஓட்டு வெற்றி வேட்பாளர் உங்கள் ஓட்டு நமது சின்னம். கிரி, இந்த வீட்ல இருந்து ஒரு அம்மா வந்து நிக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு போய் இந்த நோட்டீஸ் குடுறா. அம்மாவா? யார சொல்றேனே? டேய், முட்டை கண்ணை வச்சிட்டு நிக்கிறா பாருடா. அவ்வளவுதான்டா சொல்றேன். போடா போய் குடு. அண்ணியவா? ஓகே, நான் எல்லாருக்கும் கொடுத்துறேன். இந்தாங்க, மறக்காம உங்கள் ஓட்டு இந்தாங்க, ஓட்டு போடுங்க. நமது வேட்பாளர் ரங்கநாயகி அம்மாவுக்கு. இந்தாங்க, நீங்க புடிங்க. அம்மா, அண்ணே, எங்க அம்மாவுக்கு தான் ஓட்டு போடணும், சரிங்களா? அப்புறம் பையன் எப்படி இருக்கான்? உங்க வீட்ல இருக்கிற அத்தனை ஓட்டும் எங்க அம்மாவுக்கு தான் போடணும். இந்தாங்க வச்சுக்கோங்க. வேணாமா? அண்ணி இந்தாங்க. அட இந்தாங்க நீ, நமக்குள்ள என்ன? அண்ணே, அன்னைக்கு வெறும் நோட்டீஸ் மட்டும் தானே கொடுத்துருக்கான், பணம் எதுவும் கொடுக்கலையா? என்னண்ணே நீ? டேய், அவங்க கேக்கட்டும்டா, நான் கொடுக்குறேன். இவங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்குடா கொடுக்க போறேன்? எவ்வளவு வேணும்னு கேட்டு சொல்லு, அள்ளி கொடுக்குறேன்டா. அண்ணே, அண்ணி வேற IAS எல்லாம் படிக்கிறாங்க, அதுக்கு பணம் கொடுங்க, அன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. என்ன நீ? அவ்வளவுதானே, கொடுத்துட்டா போச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி கையில வச்சிருக்கிற நோட்டீஸ படிச்சு பார்த்துட்டு எங்க அம்மாவுக்கு ஓட்டு போடுவோன்னு சொல்லிட்டோம், அடுத்த நிமிஷம் பணமழையா கொட்டுறேன். அவ்வளவுதான். அண்ணி படிச்சு பாருங்க. நீ எதிர்கால கலெக்டரமா, உங்களுக்கு இவ்வளவு கோவம்லாம் ஆகாது. நமது சின்னம் வெற்றி வேட்பாளர், நமது சின்னம் வெற்றி வேட்பாளர் உங்கள் ஓட்டு நமது சின்னம். பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கணும், பிரச்சனை இல்லாம பாத்துக்கோங்க. எல்லாம் நல்லபடியா நடக்குமா? அப்புறம் கட் அவுட் அதே மாதிரி கொஞ்சம் பாத்துக்கோங்க. பாத்துறலாம். ரிசர்ச் ஏஜென்சி கிட்ட நான் போன்ல பேசிட்டேன். அவங்க சொல்ற ஐடியாலாம் சூப்பரா இருக்கு. அதை மட்டும் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வெற்றி கன்ஃபார்ம் அத்த. அதெல்லாம் எதுக்கு இப்ப? வெற்றி ஒருத்தம் போதும் எனக்கு.
இந்த எலெக்ஷன்ல அதெல்லாம் நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன். அத்தை நான் அதுக்கு சொல்லல. அவங்க சயின்டிபிக்கா ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஐடியா குடுக்குறாங்கல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணி பாப்போமே அத்தை. இல்ல பூஜா, இப்ப வேணாம். வெற்றி ஒருத்தன் பண்ற பிரச்சாரமே எனக்கு போதும். அப்புறம் அண்ணி இந்தாங்க அண்ணி, நீங்க கேட்ட பால் பாயசம். என்னத்த பால் பாயசம்லாம் கேட்டிருக்கீங்க? நீங்க எப்பவுமே இப்படிலாம் கேட்க மாட்டீங்களே. இந்த பாயசம் எனக்கு இல்ல, வெற்றிக்கு தான். வெற்றி வெற்றி தோ வரமா. வா வெற்றி, இந்தா உனக்காக தான் இந்த பால் பாயசம். என்னம்மா அது பால் பாயசம் செஞ்சிருக்கீங்க? நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஓடி ஆடி உழைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்காக ஸ்வீட் ஏதாவது கொடுக்கணும்னு அம்மா நினைச்சேன். அதான் பாயசம். இந்தா இந்தா சாப்பிடு. வெற்றி வெற்றி வெற்றி, ஒரு நிமிஷம் நானே உனக்கு ஊட்டி விடுறேன்.